தமிழ் கிறிஸ்டியன் கார்ட்டூன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பைபிளை தொடக்கத்துல இருந்தே தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். திருவிவிலியம், அதாவது பைபிள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான புனித நூல் மட்டும் கிடையாது. இது இந்த மனித குலம் முழுவதும் நிலையான வாழ்வை அடைவதற்கு கடவுள் மனித குலத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷன்னு தான் நாங்க சொல்லுவோம். இந்த உலகத்துல பல்வேறு மனிதர்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்களுக்கு பின்னாடி அந்த மனிதர்கள் தான் இருக்காங்களே தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா இந்த பைபிளுக்கு பின்னாடி இந்த அகில உலகத்தை படைச்ச கடவுள் இருக்காரு. இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு இதில் உள்ள வார்த்தைகளை நம்ம உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த உண்மையான கடவுளை, அதாவது அகில உலகத்தையும் படைத்த கடவுளை நம்மளால கண்டுணர முடியும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த காலத்துல எழுந்துகிட்டே இருக்கு. இந்த சந்தேகத்தை போக்கி அகில உலகத்தையும் படைச்ச கடவுளை கண்டுணரணும்னா இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இந்த திருவிவிலியத்துள்ள வார்த்தைகள் எல்லாமே கடவுள் தம்முடைய தூய ஆவியார் மூலமாக எழுதியது. அதனால இந்த திருவிவிலியத்துள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு தியானிச்சு வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். இப்படி திருவிவிலியத்தை பத்தி பேசணும்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னதான் திருவிவிலியத்தை பத்தி நாங்க உங்களுக்கு சொன்னாலும் இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொருத்தரும் வாசிச்சு உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது அதுல இருந்து ஒரு அனுபவம், அதாவது கடவுள் அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். இந்த அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திருவிவிலியத்தை தொடர்ந்து நம்ம சேனல்ல வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த திருவிவிலியத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கடவுள் அனுபவம் நிச்சயமா நம்மளை கடவுள் தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நிலை வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தொடர்ந்து நம்ம சேனல்ல வாசிக்கக்கூடிய திருவிவிலிய வார்த்தைகளை தொடர்ந்து இறுதி வரைக்கும் கேளுங்க. அதை கேட்டு வார்த்தைகளை உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு அதை வாழ்க்கையில செயல்படுத்துங்க. அதன் வழியா கடவுள் தரக்கூடிய நிலையான வாழ்வை பரிசா பெற்றுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்தி சொல்றது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது குறிப்பிட்ட மதத்தை உருவாக்க இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாவத்திலிருந்து மீட்டு நிலையான வாழ்வை கொடுக்கறதுக்காண்டி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இதை மனசுல வச்சு அவருடைய உயிருள்ள வார்த்தைகள் அடங்கிய திருவிவிலியத்தை வாசிக்கிறத தொடர்ந்து கேளுங்க. சரி மறுமலை, தொடர்ந்து வாசி. நம்ம திருவிவிலியத்துல இதுவரைக்கும் தொடக்க நூல் 18 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். இப்போ 19ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம். மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பிறகு, என் தலைவர்களை, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பட்ட அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரை தீச்செயல் செய்யாதிருங்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர். உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அதற்கு அவர்களோ, அப்பாலை போ என்றனர். மேலும் அவர்கள், அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர். பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கி சென்றனர். அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர். கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உளரோ? மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர்.
உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகி இருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத் அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது, அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும், இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேர மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளித்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திரும்ப நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியை நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் 2 புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர், உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்து கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன். இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம். நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்து கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் அவள் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் 2 தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள். அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை. இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பென் அம்மி என்னும் பெயரை சூட்டினாள். அவன் இன்று வரை இருக்கிற அமோனியரின் தந்தை. சரி மருமலை, இன்னைக்கு இவ்வளவு போதும்.